ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு டாப் 5 கேசஸ். அது கேஸ்னே சொல்ல முடியாது, அது ஒரு ஃபன்னி கேசஸ். அது ஒரு கொலை, அதாவது திருட்டு, இந்த மாதிரி கேஸ் தான். பட் அது வந்து எப்படி க்ரேஸியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்ல்டு வைடில் இருந்த வந்து டாப் ஒரு 5 க்ரேசியஸ்ட் கேசஸ் பற்றி தான் வந்து இன்றைக்கி டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ 2016 அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது ஜோக்கர் கெட்டப் போட்டு ஆளுங்களை மர்டர் பண்ணுறதுக்கு கேஸ் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தாங்க. அதாவது ரொம்ப பயங்கரமாக பார்த்தாங்க. ஏன்னா ஜோக்கர் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவர். அவர் கொலை செய்கிறதுன்னு சொல்லி நினைக்கிறது, அந்த தாட் வரும்போதே ரொம்ப எல்லோரும் பயப்பட்டாங்க. எப்படி, ஏன், அது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வழி என்ன, எதுக்காக அவங்க கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிரச்சனை எல்லாம் அப்போ போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரேஸியாக இருக்குது. அந்த டாக்டருங்கெல்லாம் அவங்களுடைய சைக்காலஜி, அவங்க மென்டாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு இது வந்து ரொம்ப ஹார்ட் கோடான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. $2016 அது வந்து ஒரு குளிர்கால மாலை. அந்த மாலை நேரத்தில் வந்து பசங்களை வந்து ட்ரிக் ட்ரூத் இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாட்டுருந்தாங்க. அப்போ வந்து திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 6 அடி உயரத்தில் வந்து ஒரு கோமாளி கெட்டப் போட்டு ஒரு ஆள் அவர் நடந்து வரும்போது அந்த நல்ல இலைங்க மேலெல்லாம் மிதிச்சிட்டு எடுத்து டச்சுன்னு அந்த மாதிரி சவுண்டில் நடந்து வந்துட்டு அப்படி. ஸோ அது வந்து கையில் வந்து ஒரு பிளாக் கலர் பலூன் வச்சுட்டு வந்தது அப்படி. ஸோ அதை பார்த்ததும் பசங்க வந்து மிரண்டுட்டாங்க. அது வந்து எதுவுமே பண்ணல, கையில் வந்து அந்த பெல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் வைக்கல. அது ஜஸ்ட் வந்து நின்றுச்சு, பார்த்துச்சு, உடனே டக்குன்னு பார்த்தா மறைஞ்சிருச்சு. ஸோ அந்த ஜோக்கர் கெட்டப் ஆள் வந்து போட்டுட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தோன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு அடுத்த நாள் வந்து போலீஸாருக்கு வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஜோக்கர் கெட்டப் போட்டவர் வந்து மாலை நேரத்தில் எப்பெல்லாம் வந்துட்டு போகிறாரோ அதுக்கு அடுத்த நாள் அந்த ஏரியாவில் வந்து ஒரு சாவு விழுது. ஸோ எல்லோரும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோக்கர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு, க்ளோன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு. அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்களே வந்து நாங்கள் எதுவும் செய்யலைன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பட் இந்த வால்மார்ட் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஜோக்கர் படங்களை வந்து விற்கிறதுக்கே நிறைய பேர் வந்து பயப்பட்டாங்க. ஸோ எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, அந்த யூனிவர்சிட்டியும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன காரணம், இந்த ஜோக்கர் கெட்ட போட்டு எதுக்கு ஆளுங்களை கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிபிஐ டீம் எல்லாம் வந்து அங்கே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பார்த்தோன்னா இந்த ஒரு ஃபேஸ்புக் வீடியோ மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே வந்து 100க்கும் மேற்பட்ட கோமாளி வந்து அந்த அறிக்கை மூலம் போலீஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து கண்டுபிடிக்க வந்தாங்க. ஸோ அமெரிக்காவில் பார்த்தோன்னா பென்சில்வேனியா அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஜோக்கர்கள் வந்து யார் ஜோக்கருங்க பார்த்தாலும் எல்லாரையும் வந்து துரத்தி அடிக்கிறாங்க. அண்டு விஸ்கான்சினில் வந்து டீனேஜர் ஒருத்தர் வந்து கோமாளியை வந்து கத்தியால் ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குத்தி அவங்கள கொண்டுறாங்க. உண்மையான ரத்தம், ஆனால் க்ரீஸ் பெயிண்ட் மாதிரி அங்கே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லா பள்ளிகளும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த வால்மார்ட் இந்த பிளேஸில் வந்து கோமாளிகளோட அந்த அவங்கள விற்கிற அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுங்களெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஃப்ளோரிடாவில் வந்து உண்மையான கோமாளி கல்லூரின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி இருந்துச்சு. அது என்ன அவங்க அப்போ என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து கெட்டவங்க இல்லை, எங்களை மாதிரி வந்து கெட்டப் போட்டு க்ரேஸியாக நிறைய பேர் நடக்கிறாங்க, அது ஒரு அவங்களுடைய மாஸ்டர் மைண்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஜோக்கர்னு பேர் சொன்னதுமே நிறைய பேருக்கு வந்து ஃபீவர் வர ஆரம்பிச்சு. ஏன்னா ஜோக்கர் வந்து போன இடத்துல நிறைய பேர் இறக்குறாங்க, அப்படின்னா ஜோக்கருங்க கொல்றாங்க, நம்மளையும் குத்தி கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு பிரிட்டிஷ் டாக்குமெண்ட்ரியிலேருந்து வந்த ஒரு கிரிப்பியான கோமாளிகள் தான் அதுலேருந்து தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இணையம், அதாவது நம்ம இன்டர்நெட் வந்து அதை ரொம்ப அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ நிச்சயம் வந்து டீனேஜர்கள் வந்து மேக்கப்பில் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் பயப்படுத்துகிறாங்க. ஜோக்கர் கெட்டப் மேக்கப் போட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் போய் பயமுறுத்துகிறாங்க. ஆனால் நிஜமான உண்மை அச்சுறுத்தல் என்னென்னா, ஒரு புரித மனிதன் வந்து குழந்தைகள் வந்து கோமாளி அழைப்புகளால் வந்து கூப்பிட்றாங்க, வா கெட்டப் போட்டு வான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கோமாளி தானே சொல்லிட்டு போகிறாங்க. ஒஹோயாவில் வந்து ஒரு பார்வை ஸ்பேட் வந்து சண்டைக்கு கூப்பிடுறாங்க. FBI கூட வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஏன் கோமாளிகள், அதாவது அந்த சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க, கூல்ரோஃபோபியா இது ஒரு டிசீஸ். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அந்த டார்க் ஸ்மைல் இருக்குது பாருங்கள், அந்த ஜோக்கரோட டார்க் ஸ்மைல், அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அவங்களுக்குள்ளார இருக்க பயம், அவங்க வந்து எவ்வளோ அந்த ஜோக்கர் கெட்டப்பில் இன்வால்வ் ஆகுறாங்கன்றதை பற்றி வந்து நிறைய வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்டீஃபன் கிங்கிறவர் வந்து அந்த புக்கை வந்து அப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணார். அதில் தான் வந்து அவர் கரெக்டாக எல்லா உண்மையை வந்து கரெக்டாக எழுதினார். இது வந்து ஒரு உண்மையான கதை, உண்மையான வாழ்க்கை வரலாறு. ஹாலோவனுக்கு முன்னாடி வந்து இந்த ஹாலோவனுக்கு முன்னே இந்த பைத்தியம் வந்து நின்றுச்சு. இந்த கிரேசினஸ் வந்து யாரும் வந்து இந்த மாதிரி கெட்டப் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நின்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த கேஸுங்க, தெரப்பி பில்லுங்க, இதெல்லாம் ஒரு அந்த ரெட் கலர் கேஸ் மாதிரி கெட்டப் போட்டு வந்து அவங்கள பார்த்த ஆரம்பிச்சதுமே எல்லாருமே வந்து பயந்து போனாங்க. ஸோ ஒரு பலூன் வந்து தனியாக மிதிஞ்சிச்சுன்னா, அது மிதந்துச்சுன்னா, ஸோ அது ஜோக்கர் இல்லை சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பயந்துருந்துங்க. ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டோரி. இந்த 2016 அமெரிக்காவில் நடந்த அந்த ஜோக்கர் கேஸ் வந்து ஒரு கிரேசியான இதாக இருந்துச்சு. அடுத்து ரெண்டாவது கேஸ் எதை பற்றி நம்ம பார்க்கணும்னா, மேப்பிள் சிரப். அதாவது டானிக் மாதிரி ஒரு சிரப் வந்து அதை வந்து நிறைய பேர் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. ஸோ 2011 2012 இந்த டயத்தில் வந்து நிறைய அந்த சிரப்புகள் வந்து திருடப்பட்டுருக்கு. பல ஆயிரம் டாலர் மதிப்புள்ள சிரப்பு வந்து திருடப்பட்டிருக்கு. கனடா, பூட்டான் மற்றும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து மேப்பிள் சிரப்பு வந்து அதாவது திருடியிருக்காங்க. 2011 2012 கியூபெக்கின் மேப்பிள் சிரப் வந்து ரிசர்வ் வந்து டேட் கேக்ஸ்க்காக வந்து ஃபோர்ட் நாக்ஸ் 18 மாதங்களில் வந்து $18 மில்லியன் மதிப்புள்ள சிரப் வந்து திருடப்பட்டிருக்கு. 10,000 பேரல் 1-2 இல்லை 10,000 பேரல் வந்து திருடப்பட்டிருக்காங்க. கியூபெக் வந்து உலகத்திலே வந்து 75% வந்து சிரப்பை வந்து அதிகமாக வந்து உற்பத்தி செய்யுது. ஆனால் இந்த திருடங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து போலி அந்த ஆவணங்கள் அதெல்லாம் காட்டி நைட் டயத்தில் யாரும் வராத, அதாவது அந்த நைட் டயத்தில் வந்து அவங்களுடைய ட்ரக்குகளை நிரப்பி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சிரப் ஸ்குவாட் இந்த ஒரு போலீஸ் வந்து ஒரு டீம் அதுக்கு ஃபார்ம் பண்ணி அதை வந்து அந்த பேரல்லாம் தண்ணியில் மறைச்சி அதை வந்து திருடிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ரிசர்வ் ஸ்குவாட் வந்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆப்ரேஷன் ஸ்டிக்கி ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ போலீஸ்காரங்க எல்லாம் வந்து ஒருத்தரை பிடிச்சாங்க. அவர் பேர் வந்து ரிங் லீடர் ரவிக். அவருக்கு வந்து 46 வயசு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதில் ட்ரக் ஓட்டின்னு இருந்திருக்காரு. ஸோ அமெரிக்கா, ஐரோப்பியாவில் வந்து கருப்பு சந்தையில் வந்து இவங்க வந்து விற்றதாக வந்து அப்பயே ஒத்துக்கிட்டாப்படி. ஸோ அவங்க வந்து யார் ஹெல்ப் பண்ணாங்க, அதாவது ஃபோர்க் லிஃப்ட் பண்ணுறவங்க, டிரைவருங்க, சேல்ஸ் ரெப்புங்க, அவங்க கிட்ட லஞ்சம் வாங்கின போலீஸாருங்க, இவங்க எல்லோரும் வந்து அதில் வந்து பிடிபட்டாங்க. ஸோ சென்ட்ரியன் ஸ்பீட் தெஃப்ட் வந்து 10 வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு ஜெயிலுக்கு கொடுத்தாங்க. ஆனால் உண்மையான கிரேஸ் என்ன தெரியுமா, இது வந்து அந்த காலகட்டத்தில் மட்டும் 2011 காலகட்டத்தில் மட்டும் இல்லை, 1990 காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து கொள்ளையெடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த முறை வந்து பேன் கேக்கில் நீங்கள் சிறப்பு ஊற்றும்போது, ஸோ இது வந்து ஒரு கிரிமினல் எம்பையர் வந்து நிதி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம் சொல்லிட்டு நீங்களே நினச்சிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது கேஸ். ஸோ இன்னொரு கேஸ் வந்து 2003 வந்து காலர் பாம் கேஸ். Give me $45,000 or I will blast. Wait for 23 minutes. அது என்னன்னா, ஸோ அவர் வந்து ஒரு பீஸா டெலிவரி பாய். அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை
பிளாக்மெயில் பண்ணி அவங்களோட லவ்வரை வந்து கடத்தி வச்சு அவர் மூலிமா வந்து பேங்க்கில் வந்து கொள்ளையடிக்கலாம். இல்லை அப்படி கொள்ளையடித்தா ஒன்று பணம் வரும், இல்லைனா அவர் வந்து போலீஸ்காரருக்கு சுட்டாங்கன்னா அவர்கிட்ட இந்த இன்சூரன்ஸ் பணத்தை அந்த பொண்ணுக்கிட்ட வாங்கி அது மூலிமா ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அதாவது லவ்வர்ஸை பிரிக்கிற ஒரு கேங்க், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை 2 பேரும் கூட ஒரு ஹெல்ப்பர் 3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி வந்து ஒருத்தர் வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ என்னென்னா கழுத்தில் வந்து ஒரு பாம்பை செட் பண்ணி விட்டுட்டு அண்டு அவர் வந்து பீஸா டெலிவரி மாதிரி நார்மலாக வந்து பேங்க்குள்ளே போகிறாப்படி. ஸோ போகும்போது வந்து எனக்கு வந்து இது எப்போ நடந்ததுன்னா வந்து ஆகஸ்ட் 28, 2003 நடந்துச்சு. ஸோ வந்து $2.5 lakhs வந்து அவர் கேட்க சொல்கிறாப்படி. ஸோ அங்கே இருக்கவங்களில் வந்து ஒரு 23 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு அவங்க உடனே போலீஸ் கால் பண்ணிட்டாங்க. பட் போலீஸ் வரதுக்குள்ளே என்னாச்சுன்னா பாம்பு வெடிச்சிருச்சு. ஸோ அந்த அவன் பேர் வந்து வெல்ஸ், அவன் வந்து ஹார்ட் அட்டாக், அதாவது ஹார்ட் வெடித்து அங்கேயே இறந்துட்டால கடைசியில் சாகிறதுக்கு முன்னாடி ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு சூசைட் லெட்டர் வச்சுருக்கா. அப்படி அதில் வந்து என்ன எழுதிருக்காங்கன்னா, இப்போ சொல்கிற வேலை செய், அப்புறமேட்டுக்கு நீ சிந்தி இல்லைனா செத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ குண்டு வெடிச்சிருச்சு. ஸோ அவர் கழுத்தில் வச்சுருக்க அந்த பெல்ட் வந்து 3 பூட்டு போட்டிருந்தாங்க. ஸோ எஃபிஐக்காரங்க வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு ஹேண்ட் மேடான ஒரு இது, அதாவது ஷாப் இடத்துலலாம் வந்து எப்படி வச்சு மூஞ்சி வச்சு பச்சக்குன்னு கட் ஆகிடும்ல, அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்மேடு இது வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து வந்து ரொம்ப இதாகிட்டாங்க. அந்த கழுத்தில் இதில் வந்து இன்னும் 2 பாம்ஸ், சின்ன சின்ன பாம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு இது இவர் தான் பண்ணதா, இவருக்கு பின்னாடி யாரோ தூண்டுதலாக இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது ஸோ மார்ஜோரி டீல் ஆம்ஸ்ட்ராங் அவங்க வந்து லவ்வர்ஸை பிரித்து அவங்களை கொல்றது தான் அவங்களுடைய வேலை. அண்ட் அது மூலிமா ஏதாவது பணம் வரும்னா பணம் எடுப்பாங்க. ஸோ இப்போ விடாமுயற்சி படத்தில் எப்படி அர்ஜுன் சார் ரெஜினா வந்தாங்க, அதே மாதிரி ஒரு இது. ஸோ இது என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்து அந்த வெல்ஸ் அவரோட இன்சூரன்ஸ் பணம், ஆனால் கடைசியில் பார்த்தா வெல்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் பணமே இல்லை. ஸோ இதையெல்லாம் கண்டுபிடிச்சி 2011 வந்து மார்ஜோரிக்கு வந்து லைஃப் போட்டாங்க, அதாவது ஜெயிலில் கோர்ட் மூலிமா வந்து ஜெயிலில் வந்து லைஃப் டைம் ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 6 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. 2017 அவங்க ஜெயிலே இறந்துட்டாங்க. ஸோ அடுத்த முறை நீங்கள்லாம் யாராவது பீஸா ஆர்டர் பண்ணிங்கன்னா பீஸா டெலிவரி மேன் கழுத்தில் ஏதாவது பெல்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஸோ 4th கிரேஸியான ஒரு திருட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜப்பானில் வந்து ஒரு பெரிய பேண்டி திருடன், பேண்டினா இன்னர் வேர்ஸ், ஒன்லி லேடிஸோட இன்னர் வேர்ஸை ஒரு திருடனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்னா ஜப்பானில் வந்து 2019 சைதாமா அந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து புறநகர் ஏரியாவில் வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய உள்ளாடைகள் எல்லாம் காணாமல் போதும்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ போலீஸுக்கு என்ன சொன்னாங்கன்னா அது மேபி காக்கா எடுத்து போகிறோம் இல்லை காற்றுக்கு எங்கேயாவது பறந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்த்தாங்க. ஆனால் அதில் அந்த கேஸில் அதாவது இன்வால்வ் ஒரு லேடி வந்து திடீர்னு ஒரு நைட்டு வந்து ஒரு ஆள் வந்து போகிறது, அவருடைய நிலையிலையும் அவர் ஃபேஸையும் நல்லா பார்த்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வேறு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த போலீஸ் ரெய்ட் பண்ணிட்டு அந்த ஆளை பிடிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து 56 வயசு இருக்குது. அவங்க வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா மொத்தம் 400க்கு மேலே கலரான உள்ளாடைகள் இருக்கு. ஒரு சேஃபான செல்ஃபான ரூமில் வந்து பூட்டி வச்சுருந்தாங்க. அதில் வந்து ப்ளூ கலரு தனியாக, பிங்க் கலர் தனியாக, தனித்தனியாக வச்சுருக்காங்க. அண்டு விஐபி செல்ஃப் மாதிரி வச்சுருந்தாங்க. அதோட மதிப்பு பார்த்தோன்னா அதாவது யூஸ் பண்ண அந்த இன்னர்வேர்ஸை வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்றா வந்து அந்த பொருளோட அன்னையோட மதிப்பு வந்து $4000 பக்கம் இருந்துச்சான். ஸோ அவர் வந்து ஒத்துக்கிறாரு. என்னென்னா எனக்கு வந்து கலருன்னு பிடிச்சிச்சு, அதனால் வந்து 30 வீட்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு 30 வீட்டில் திருடுவேன், பைசைக்கிள்லேயே போயிட்டு தான் பைஸில் வந்து நான் திருடி எடுத்து வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோம். அப்படி அது வந்து ஒரு நார்மலான கையாக தான் இருக்கா, அப்படி கொஞ்சம் கம்மி சேலரி இருக்கா அப்படி. பட் அவர் வந்து பணத்துக்காக திருடின மாதிரி தெரியல. அவர் வந்து அவரோட அந்த கலர் பிடிச்சிக்கு அவருடைய ஒரு இன்னர் ஃபீல் கோசம் அது திருடி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து லைஃப் டைமில் வந்து அதாவது அவருக்கு செஞ்ச ஒர்க்லேருந்து அவர் வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய சமூக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு சமூக சேவை ஒர்க்கில் விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த உள்ளாடைகள் இருந்தால் வெளியே வந்து தொங்க விடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டாங்க ஒரு 1 year வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது ஜப்பானில் இருக்கிறவங்கெல்லாம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா
ஸோ இன்னர் வேஸ்ட் நீங்கள் வெளியே தொங்க விட்டால் அது கூட பக்கத்தில் ஒரு கேமராவும் வச்சுடுங்க, யாராவது திருடிட்டு போயிடுவாங்களா இல்லையானு. ஏன்னா எங்களால் அது பாதுகாக்க முடியாது, நீங்கள் தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னியாக வந்து அந்த டயத்தில் வந்து ஒரு க்ரேஸியாக ஒரு சட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அவங்களும் ஒரு 1 இயராக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஃபன்னாக இருக்குல்ல. அடுத்த 5வது கேஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து கிரேஸிலும் ரொம்ப க்ரேஸியான ஒரு கேஸ்ன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 2014 ஜனவரியில் வந்து இங்கிலாந்தில் வந்து பூனைகளுக்கு வந்து ஷேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது பூனைகளுக்கு வந்து நார்மலாக இருக்கிற பூனைகளை பிடிச்சி, அதாவது பூனைகள் வந்து ஏகப்பட்ட வகையான பூனைகள் அங்கே இருந்துச்சு. அதாவது எஸ்எக்ஸ், மான்செஸ்டர், அந்த மாதிரி புன்ராக்கர், இந்த மாதிரி ஒரு நிறைய கேட்டகரி ஆஃப் பூனைகள் வந்து அங்கே வளர்த்துன்னு வந்தாங்க. ஸோ அதில் வந்து நார்மலாக இருந்த பூனைகளுக்கு எல்லாருக்கும் வந்து முடி இருக்கும். இந்த புன்ராக்கர் இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிற பூனைகளுக்கு வந்து முடி இருக்காது, வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும், பார்க்கறது கொஞ்சம் இதாக இருக்கும். பட் அதையும் வந்து பெட்டை வந்து நிறைய பேர் வளர்த்துன்னு வருவாங்க. ஸோ எஸ்எக்ஸ்லேருந்து மான்செஸ்டர் இந்த மாதிரி இருக்கிற பூனைகள்லாம் பிடிச்சி யாரோ அந்த பூனையோட அந்த மேல் பகுதியான முடிகளை வந்து ஷேவ் பண்ணி வச்சுட்டு எடுத்துன்னு இருப்பாங்க. அது எதுக்கு பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அது வந்து போலீஸ்க்கு கேஸ் வரைக்கும் போயிட்டு அந்த FBI வந்து ஆப்ரேஷன் ஸ்னிப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷனையே தொடங்கினாங்க. அந்த எந்த அடையாளம் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. ஒருவேளை இது வந்து ஏலியனோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து 2016 காலகட்டத்தில் வந்து பிபிசி வந்து த கிரேட் பிரிட்டிஷ் ஷேவ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமே அதுக்காக வந்து வச்சு நடத்துனாங்க. அதை டிவிலெலாம் பார்த்தா, யூடியூப்பில் பார்த்தா கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு பூனையை வச்சு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இல்லை இது எதாவது தொற்று வியாதான்னு சொல்லிட்டு கூட ஏகப்பட்ட பேர் பயந்துட்டு இருந்தாங்க. பட் அது யாரோ ஒரு மனுஷனோட வேலை தான், இது வந்து மனுஷங்க வந்து பூனைகளை பழிவாங்கிறதுக்கான வேலைன்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிக்காமல் இது வரைக்கும் அது சஸ்பென்ஸாகவே இருக்குது. ஸோ உங்கள் பூனைகள் வந்து நீங்கள் எங்கேயும் வெளிவிடாமல் கொஞ்சம் பத்திரமா நீங்களே வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாப் 5 கேஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப கிரேசினஸ்ஸாக இருக்குது, இது வந்து அங்கங்கே எல்லா நாட்டுகளில் நடந்த கேஸு. ஸோ அந்த கிரேஸில் ஒரு டாப் 5 வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் இதை கமெண்டில் பார்த்து இது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கணுன்னா வீக்லி ஒன்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வேறு அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மாணிக்கம் வீஸ் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.